ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். சூரியன் டாக்கெட் சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸுக்கும் ஃபிலிம் லாங்குவேஜில் ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பெங்களூர்லேருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு காட்சியை ஃபிலிமில் படமாக்கும் போது ஒரு செகண்டுக்கு அந்த ஃபிலிம் இருக்குது, அது 24 ஃப்ரேம் ஓடும். திரையரங்கில் 24 அல்லது 25 ஃப்ரேமில் தான் திரைப்படங்கள் ஓடுது. அப்படின்றதுனால எப்படி அந்த காட்சியை படமாக்குறாங்களோ அதே மாதிரி திரையிலும் அந்த காட்சி இருக்கும். அதே காட்சியை 24 ஃப்ரேம் இல்லாமல் 48 ஃப்ரேம் அல்லது 96 ஃப்ரேமில் படமாக்கிட்டு இதே 24 ஃப்ரேம் ஸ்பீடில் அந்த திரைப்படத்தை திரையிடும்போது அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ பார்த்திங்கன்னா மெல்ல நடந்து வருவது போல தோன்றும். இதுதான் ஹை ஸ்பீட் ஷாட்ஸ். நடிகர் அஜய் ரத்னம் நல்ல அழகும் உயரமும் இருந்தும் ஏன் உயர வர முடியலன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அஜய் ரத்னம் மாதிரி நல்ல உயரமும் அழகும் திறமையும் கொண்ட எத்தனை இளைஞர்கள் அஜய் ரத்ன அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இந்த சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒருவருடைய வளர்ச்சி அப்படின்றது அவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், அதை அவர் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பது, இது எல்லாத்தையும் தாண்டி அதிர்ஷ்டம், இவை எல்லாவற்றையும் சார்ந்தது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் வசூலாகிற அந்த உண்டியல் தொகையில் 10% கூட ஏன் மற்ற பெருமாள் கோயிலில் வசூல் ஆக மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் காரணம் இருக்கா? பொதுவாக ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண இசையமைப்பாளரை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஜாம்பவான்களை எப்படி ஒரு படத்துக்கு கமிட் பண்ணுறாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே பல பத்திரிகை தொடர்பாளர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இசையமைப்பாளர் வேண்டுமோ அவரோடு உங்களுக்கு நிச்சயமாக அவங்க தொடர்பை ஏற்படுத்தி தருவாங்க. ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர் பெரும்பாலும் மெயிலில் தான் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அவருக்கு ஒரு மெயில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட், அந்த கதை எப்படிப்பட்டது, யார் இயக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் கேட்பார் அவர். அந்த விவரத்தெல்லாம் நீங்கள் கொடுத்து அவருக்கு அந்த விவரங்கள்லாம் ஏற்புடையதாக இருந்தால் நிச்சயமாக உங்களை அழைத்து அவர் பேசுவார். பொதுவாக படங்களில் வர பாடல்கள், ட்ரெய்லர், டீசரில் வர வியூஸு ஒரு படத்துடைய ஓப்பனிங் வசூலுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கா? விஜய் அஜித் படங்களுக்கு வர வியூஸை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வர வியூஸு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தோடைய பட ஓப்பனிங் அஜித் விஜய்க்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருக்குது. ஸோ இந்த வியூஸால் என்ன யூஸ் இருக்குது? வியூஸால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னா எதுக்காக படக்குழு அவ்வளோ காசு செலவு பண்ணி அந்த பெய்டு வியூஸை வாங்குறாங்கன்னு மட்டக்களப்பையிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பாடல்களும் டீசர்களும் வெளியாகும் போது அது எந்த அளவுக்கு பார்வையாளர்களை போய் சென்றடைகிறது அப்படின்றத விட எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த பாடல், டீசர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் அமைகிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருக்கு அது அவ்வளவு அற்புதமாக இருந்தது. மிகச்சிறப்பாக அதை உருவாக்கியிருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜேஷ். அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த படம் வெளியான நாளில் முதல் நாளே எல்லா திரையரங்களும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல். அதுக்கு காரணம் அந்த ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்த அந்த இம்பேக்டை தான். ஏவிஎம் தயாரிப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எம் குமரன் எதுலேயுமே ஈடுபடாதது ஏன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே தமிழ் சினிமா உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான நடிகர் நடிகைகளையும் வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் அந்த நடிகர் நடிகைகளோடு ஏவிஎம் சரவணனுக்கு இருந்த அளவுக்கு நெருக்கம் ஏவிஎம் குமரனுக்கு இருந்ததா என்றால் இல்லை. நம்முடைய நேர்காணலில் ரஜினியை பற்றி குறிப்பிடும்போது ரஜினியோடு எனக்கு அந்தளவு நெருக்கம் இல்லை அப்படின்னு தான் எம் குமரன் சொல்லியிருப்பார். இந்த இடைவெளி தான் அவர் அதிகமாக படங்களை தயாரிக்காததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜுமே தெரியாது. அப்படி இருந்தும் ரெட் ரோஸ் படத்தை மிகச்சிறப்பாக இயக்குனர் அப்படின்னு சொல்லி நடிகை பூனம் தில்லான் பாரதி ராஜாவை பாராட்டியிருந்தார். பாரதி ராஜா எப்படி லாங்குவேஜ் தெரியாமல் அந்த படத்தை சிறப்பாக இயக்குனார் மற்றும் நடிகை பூனம் தில்லானோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவை பொறுத்தவரையிலே ஒரு காட்சியில் எப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன் தனக்கு வேணும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஹிந்தி படங்களில் அவர் பணியாற்றிய போது ஹிந்தி படங்களுக்கு என்று பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி ஆகிய இரண்டும் தெரிந்த அசோசியேட் டைரக்டர் அவருக்கு துணையாக இருப்பார். என்ன மாதிரியான வசனத்தை அந்த நடிகை பேச போகிறாங்க, அந்த வசனத்துக்கான பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் முதலியே இயக்குனரான பாரதி ராஜாவுக்கு அவர் சொல்லிடுவார். அதுக்கு பின்னால் அந்த வசனத்தை அந்த நடிகையை பேசி நடிக்கும்போது தான் எதிர்பார்க்கின்ற அந்த உணர்ச்சியை அந்த நடிகை தராங்களா பார்க்குறது தான் பாரதி ராஜாவுடைய முக்கியமான பணி. அதை அவர் மிகச்சிறப்பாக கையாண்டதுனால தான் தன்னை ஹிந்தி படத்திலே மிக அழகாக அவர் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு
பூனம் தில்லான் ஒரு பேட்டியிலே பதிவு செஞ்சுருக்காங்க. கமல் சார் ஏன் ஆங்கில படங்களை நடிக்கல, அதை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்களில் நடிக்காததை பற்றி கமல் அதிகமாக என்கிட்ட பேசினதில்லை. சரியான வாய்ப்புகள், அதாவது கமல்ஹாசன் எதிர்பார்க்கின்ற மாதிரியான வாய்ப்புகள் ஆங்கில படங்களிலிருந்து அவருக்கு வரலை. அதன் காரணமாகத்தான் அவர் ஆங்கில படங்களில் நடிக்கிறார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். சிவாஜி கணேசன் நடித்து தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா தயாரித்த விஸ்வரூபம், தியாகி போன்ற திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சுதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் தெலுங்கு நடிகரான கிருஷ்ணா தயாரித்த தியாகி, விஸ்வரூபம் ஆகிய 2 படங்களில் விஸ்வரூபம் நல்ல வெற்றி படமாக அமைந்தது. 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. தியாகி அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. 11 வாரங்களோ 10 வாரங்களோ ஓடியதாக என் நினைவு. நடிகர் KR விஜய் அவர்கள் துப்பாக்கி சுடும் திறமை கொண்டவரான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் பலவற்றில் துப்பாக்கியால் KR விஜயா சுடுகின்ற காட்சி இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் நிஜ வாழ்க்கையில் KR விஜயாவுக்கு சுடுகின்ற திறன் இல்லை. கொம்பன் பட இயக்குனரான முத்தையா அவருடைய மகனை வச்சு ஒரு படம் இயக்குனாரே, அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய மகனை விட்டு முத்தையா இயக்குகின்ற படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. சமீபத்தில் கூட அந்த படத்துடைய தயாரிப்பாளரான KK நான் பேசிட்டு இருந்தேன். இன்னும் 1-2 மாதங்களில் நிச்சயமாக அந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஜெய்சங்கர் எப்படி இறுதி வரைக்கும் அவருடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுருந்தாரு, உணவு விஷயத்தில் அவர் எப்படின்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய முயற்சிகள் எதுவும் செய்தா எனக்கு தெரியல. அது மாதிரி உணவு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இடைவிடாமல் ஸ்குவாஷ் ஆடிக்கிட்டு இருந்தார் ஜெய்சங்கர். அவருடைய உடல் கட்டுக்கோப்பாக இருந்ததுக்கு அந்த பயிற்சி ஒரு காரணம். நடிகர் SV ரங்காராவுடைய நடிப்பு திறமை பற்றி சொல்லுங்க. அவருடைய தொழிலில் உச்சத்தில் இருந்தப்போ என்ன உடல்நல பிரச்சனையால் இவ்வளோ சீக்கிரமாக இறந்தாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. SV ரங்காராவ் மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகரை நான் இன்று வரையிலே பார்க்கல அப்படின்றது தான் உண்மை. பல நடிகர்கள் குணச்சித்திர வரங்களை ஏற்று திரையில் நடித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அடடா என்ன அழகாக நடிக்கிறார் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் SV ரங்காராவ் மட்டும் திரையில் பார்த்தா அவர் அப்பாவாக நடித்தார், நம்முடைய அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் தாத்தாவாக நடித்தா நம்முடைய தாத்தாவை திரையில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாச பிணைப்பு அவர் மேல் நமக்கு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் இயற்கையான நடிப்பு அப்படின்னா என்ன என்பதற்கு உதாரணமாக இருந்த ஒரு நடிகராக SV ரங்காராவை நான் பார்க்கிறேன். 80களில் பிரபல ஹீரோக்களாக இருந்தவங்க மீண்டும் ஹீரோவாகவோ வில்லனாகவோ வர முயற்சிப்பது புத்திசாலித்தனமான முடிவான மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காங்க. 80களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போவும் ஹீரோவாக நடிச்சிட்டு இல்லையா என்ன? சரியான வாய்ப்பும் ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பும் கிடைச்சா ஒருவருடைய வாழ்க்கை எந்த காலத்தில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் 80களிலே கதாநாயகர் நடித்தவர்கள் எந்த கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்னு இப்போ ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். நடன இயக்குநர்களில் தற்போது முன்னணியில் இருப்பது யாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள நடன இயக்குநர்களில் மிக அதிகமாக வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நடன இயக்குனர்னா அது தினேஷ் தான். MGR மற்றும் சிவாஜி ஏதாவது திரைப்படங்களில் பாடியிருக்காங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. MGR கதாநாயகனாக அறிமுகமான காலகட்டத்தில் பாடும் திறன் படைத்த நடிகர்கள் தான் திரைப்படங்களிலே புகழ்பெற்றிருந்தார்கள். தன்னால் பாட முடியலையே அப்படின்ற ஏக்கம் கூட அந்த காலகட்டத்திலே MGRக்கு இருந்தது. அவருடைய முதல் படமான ராஜகுமாரி படத்திலே பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னணி பாடியவர் மாரியப்பா என்ற பாடகர். அதிலிருந்து MGR நடித்த எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா அவருக்கு பல பின்னணி பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. MGR அந்த படத்திலும் பாடியதில்லை. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாடல்களிலே அவருடைய குரல் இடம்பெற்றிருக்கிறதே தவிர சிவாஜியின் திரைப்படங்களிலே பாடியதில்லை. தமிழ் திரைப்படத்தில் முதல்ல நடித்த ஆங்கில நடிகர்கள் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழிலே வெளியான முதல் பேசும் படம் காளிதாஸ். 1931ஆம் ஆண்டிலே அந்த படம் வெளியானது. அந்த படத்திலேயே ஒரு ஆங்கில நடிகர் நடித்திருந்தார். அவருடைய பெயர் ராபர்ட் கிளைவ். கவியரசு கண்ணதாசன், இயக்குனர் SP முத்துராமன், பழக்கருப்பையா இவங்கெல்லாம் சரளமாக தெலுங்கு பேசுகிற வழக்கமுடையவர்களான திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள கவிஞர் கண்ணதாசன், SP முத்துராமன், பழக்கருப்பையா ஆகிய மூவரும் சரளமாக தெலுங்கு பேசி ஒரு காலகட்டத்திலும் நான் பார்த்ததில்லை. தமிழ் சினிமாவில் எந்த இயக்குனர்கிட்ட பெஸ்ட் ஹைடெக் ஆஃபீஸ் இருக்குதுன்னு பெங்களூர்லேருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக தமிழ் படங்களை இயக்கி கொண்டிருக்கிற பல இளம் இயக்குநர்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாலும் அவங்களுடைய அலுவலகத்துக்கெலாம் நான் போனதில்லை. அதனால் இந்த கேள்விக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல இயலவில்லை. இலங்கையில் தமிழ் டிவி சேனல்களில் ஒரே திரைப்படத்தை பல சேனல்களில் ஒளிபரப்புகிறாங்களே, அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை வராதா? அவங்க திரைப்படங்களை ஒளிபரப்ப யார்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும்னு வடமதுரையிலிருந்து கோகன் கேட்டிருக்காங்க. எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தை ஒளிபரப்பணும்னா ஒன்று அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்டேருந்து அவங்க உரிமையை பெற்றிருக்கணும், இல்லைன்னா அந்த படத்துடைய விநியோகத்திட்டேருந்து உரிமை பெற்றிருக்கணும். அப்படி உரிமை வாங்காமல் எந்த தொலைக்காட்சியும் படத்தை போட முடியாது.
சிலோனை பொறுத்த வரைக்கும் அங்கே பல தொலைக்காட்சிகளில் ஒரே படத்தை திரையிடுகின்றார்கள் அப்படின்னா எல்லா தொலைக்காட்சியினரும் அந்த உரிமைகளை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சூரசம்மாரம் படத்தை ஒரு பக்கம் மெகா டிவிலையும் போடுவாங்க, இன்னொரு பக்கம் கலைஞர் டிவிலையும் போடுவாங்க, இன்னொரு பக்கம் ராஜ் டிவிலையும் போடுவாங்க. ஏன்னா அந்த படத்தை விநியோகிக்கின்ற உரிமையை என்னிடமிருந்து வாங்கியிருந்த 7 சேனல் நாராயணன் எல்லாருக்குமே அதை விட்டிருந்தார். அதன் காரணமாக தான் எல்லா தொலைக்காட்சியிலும் என்னுடைய படங்கள் மாறி மாறி ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் லெனின் பாரதி இப்போ ஏதாவது படங்களை இயக்குறாரான்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை என்ற அற்புதமான படத்தை இயக்கியிருந்த லெனின் பாரதி அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் இருக்கார். இன்னும் அந்த முயற்சி வெற்றி பெற்றதாக தெரியல. கூலி திரைப்படம் ஐநாக்ஸோட சேர்ந்து 4DX மற்றும் டிபாக்ஸ் முறையில் வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 தொழில்நுட்பம் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி ஏதாவது படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கான்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ், 4DX, டிபாக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் என்ன என்பதை பற்றி முழுமையாக அறிந்தவர் ராஜ்குமார். ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே எப்படிப்பட்ட கேமராக்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு விவரம் தருவார். அந்த அளவுக்கு கேமராவை பற்றி மிக நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பவர். அதே மாதிரி தான் திரைப்படங்களை திரையிடுகின்ற முறையை பற்றி மிக அழகாக அவர் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கேள்விக்கான பதில் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவரை நான் தொடர்பு கொண்டேன். மிக அழகாக அவர் அதற்கான விளக்கத்தை தந்திருக்கிறார். கேளுங்க. இப்போ திரைப்படங்கள் நிறைய ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருட காலங்களாகவே திரைப்படங்கள் பல்வேறு வடிவத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ முதல் சினிமா ஸ்கோப்பில் மட்டுமே திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் ஒரு திரைப்படம் தயாராகிருச்சுன்னா ஐமேக்ஸ், 3D, 4DX இந்த மாதிரியான டிபாக்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நிறைய படங்கள் தமிழ்லேயும் சரி ஆங்கிலம் படங்களும் சரி ரிலீஸ் ஆகுது. ஐமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உயரம் அதிகமாக இல்லை, ஒரு ஸ்க்ரீன் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்டேடியம் வியூவோட. அது ஷூட்டிங்கும் ஐமேக்ஸில் செய்யலாம், ரிலீஸும் ஐமேக்ஸில் செய்யலாம். நம்ம சாதாரணமாக நார்மலான ஒரு ஸ்கோப்பில் படம் எடுத்து ஷூட் பண்ணிட்டு அது ஐமேக்ஸுக்கு கன்வர்ஷன் கொடுத்தா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 4DX அப்படின்றது 4 டைமென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் 4DXன்றாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு படம் அந்த காட்சிகள் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதாநாயகி தண்ணியில் இறங்கி போகிறோம் அப்படின்னா ஒரு கூலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு காற்றடிச்சது ஒரு காட்சியில் அப்படின்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒரு காற்று வரும், சென்ட்டு ஸ்மெல் வர்றது, சில நேரம் சீட்டே ஆடுறது காட்சிகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு. ஸோ இதுதான் 4DX. டிபாக்ஸ் 4DX மாதிரியே தான் டைனமிக் ப்ரெசன்டேஷன் தான் டிபாக்ஸ். ஸோ இதில் டிபாக்ஸு 4DXக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் சீட் மூமெண்ட் மட்டுமே இருக்கும். டிபாக்ஸில் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், மழை, காற்று, இந்த மாதிரி அதெல்லாமே ஒரு வாசனை, காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாசனை திரவியங்கள் ஏசியில் கலந்து விடுவாங்க. ஸோ இது எல்லாமே 4DX. டிபாக்ஸில் அந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இருக்காது, சென்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வெறும் சீட் மட்டும் அப்படியே லைட்டாக ஒரு ஷேக் ஆகும் காட்சிக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரியான டிபாக்ஸ். இப்போ கூலி திரைப்படம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி இப்போ ஜுராசிக் பார்க்கு அவதார் இது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சமீப காலங்களாகவே வெளியிடப்படுது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஏவிஎம் நிறுவனத்துக்காக கே பாகிராஜ் உருவாக்கிய முந்தானை முடிச்சு திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படம் உருவாவதற்கு முன்னால் அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினார் ஏவிஎம் சரவணன். அதுக்காக கதை சொல்ல வரும்படி பாகியராஜை அவர் அழைத்த போது, இல்லை நான் பாங்குரல் ரூம் போட்டிருக்கேன், நீங்கள் அங்கேயே வந்துடுங்க, அங்கேயே கதை கேட்கலாம் என்றார் பாகியராஜ். ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கதாசிரியர்களும் அங்கே தான் கதை சொல்லுவாங்க. பாகியராஜ் அப்படி சொன்னது சற்று வித்தியாசமாகப்பட்டது ஏவிஎம் சரவணனுக்கு. பாங்குரோ ஹோட்டலுக்கு வரும்படி ஏவிஎம் சரவணனை அழைத்த பாகியராஜ் தான் ஏன் ஏவிஎம் நிறுவனத்துக்கு கதை சொல்ல அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தையும் ஏவிஎம் சரவணனுக்கு தந்தார். உங்கள் அலுவலகத்தில் நான் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் அங்கே வந்துட்டுருப்பாங்க, போயிட்டுருப்பாங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஃபோனு வந்துட்டுருக்கும்.
நிம்மதியாக என்னால் கதை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டீங்கன்னா நிம்மதியாக இந்த கதையை நீங்கள் கேட்கலாம் என்றார் பாக்யராஜ். அதில் அவ்வளவாக ஏவிஎம் சரவணனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேறு வழி இல்லாமல் தான் பாம்குரோவுக்கு சென்றார். இவங்க போன 10வது நிமிடம் முந்தானை முடிச்ச கதையை சொல்ல ஆரம்பித்தார் பாக்யராஜ். அவர் முன்னாடி ஒரு நோட்டோ குறிப்போ எதுவுமே இல்லை. மழவென்று ஏறக்குறைய 1.25 மணி நேரம் படத்தை சொல்லிவிட்டு இன்டர்வல் அப்படின்னு சொல்லி நிறுத்திய பாக்யராஜ் ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பினார். அநேகமாக சிகரெட் பிடிக்கிறதுக்கு தான் அந்த இடைவெளியை பாக்யராஜ் எடுத்து கொண்டு இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். ஒரு 5 நிமிடத்துக்கு பின்னால் மீண்டும் அந்த அறைக்கு திரும்பி வந்த பாக்யராஜ் அடுத்து 1.25 மணி நேரத்தில் அந்த படத்துடைய முழு கதையும் சொல்லி முடித்தார். நாங்களும் எத்தனையோ கதாசிரியர்கிட்ட கதை கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் மொத்த படக்கதையும் எந்த பிசுறும் இல்லாமல் உணர்ச்சி பொங்க பாக்யராஜ் சொன்னதை கேட்டு நான் உண்மையிலேயே அசந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். பாம்குரோ ஹோட்டலுக்கு போய் பாக்யராஜ்கிட்ட கதை கேட்கறதுக்கு முன்னால் பாக்யராஜை பற்றி எனக்கு இருந்த நினைப்பு வேறு. கதையை கேட்ட பின்ன அவர் மேலிருந்த அபிப்பிராயம் இருக்குது, அது பல மடங்கு உயர்ந்து விட்டது என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட இயக்குனரும் ஸ்டண்ட் இயக்குனருமான அனல் அரசு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களிலே ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றியவர் அனல் அரசு. ஒரு ஸ்டண்ட் கலைஞராக உங்களுடைய முதல் குருன்னா அவங்க அப்பா தானா? அப்பா வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சார் கூட ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க அந்த டைம்ல எல்லாரும். எம்ஜிஆர் சார் வந்து ஃபைட்டர்ஸ்ன்னு தனியாக பார்க்க மாட்டாரு. வெளியே இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு எல்லாம் கொண்டு வராமல் ஃபைட்டரில் அந்த காலத்தில் நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. டு பி ஹானஸ்ட், இன்னைக்கு நிறைய இடங்களில் பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு அவர் படத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அருமை. நான் வந்து ரிக்ஷாக்காரன் படத்தை சொல்லலாம். ஒரு ஸ்டண்ட் கலைஞராக இங்கே நடித்த முதல் படம் மணிவண்ணனுடைய இயக்கத்தில் உருவான அமைதி படம் தான் இல்லையா? 17 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அப்போ தான் இவங்கள சேர்ந்து ஒரு வருஷம் வேலை இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருந்த டைம். சின்ன பையனாக இருப்பாங்க. இப்போ ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் தான் முத வாய்ப்பு கொடுத்தாங்க. பல அருமையான ஸ்டண்ட் இயக்குனரோட பணியாற்றிருக்கோம். கனல் கண்ணன் மாஸ்டர் சுறுசுறுப்பு, அந்த ஸ்பாட்டை எப்படி விறுவிறுன்னு கொண்டு போகணும், ஹேண்டிலிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்டலாம் நீங்கள் உதவியாளராக பணியாற்றும் போது நட்சத்திரங்கள்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகியிருப்பாங்க. ஆமாம், விஜய் சார், விஜய் சூர்யா 2 பேரும். இப்போ கடைசி ஜனநாயகம் வரைக்கும். ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.